இப்போ வந்து சீஸ் கார்லிக் ப்ரெட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் பூண்டும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், அப்படி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 1/2 மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் கூட நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பூண்டும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரெட்ஸில் சைடில் இருக்கிறதுல நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ப்ரெட்டில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து 1/2 சீஸ் எடுத்திருக்கேன். 1/2 சீஸ் நம்ம அப்படியே வச்சோம்னா ஒரு இடத்துல மட்டும் இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சா தான் நம்மளுக்கு அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகும், இல்லைன்னா அப்படியே இருக்கும். என்னடா ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. இதோட ஃபுல் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். சீஸ் எப்படி இருக்குது பாருங்கள்.